என்ன ஆகும், இந்த பாவத்தை விட முடியலையே, செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மன செய்வோம். இனிமேல் தப்பு செய்யக்கூடாதோ அப்புறம் என்ன செய்வோம், அடுத்த நாள் தப்பு போய் செய்வோம். நம்ம சைத்தான தோத்து போய் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறோமே, சைத்தான ஜெயிக்க முடியலையே, நல்லவனா வாழ முடியலையே, ஒரு நேரத்துல நம்ம பிறண்டுறோமே, அதாவது உறுதியா இருக்கும் நினைக்கிறோம், கல்யாண நேரத்தில் பிறந்து வரச்சனை வாங்கிடுறோமா இல்லையா, இப்படி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில செய்யக்கூடாதுன்னு நினைக்குவான். ஒரு நேரத்துல அது செஞ்சிருவான். அவனால் நல்லவனா வாழ எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அவனை மீறி அவனிடத்துல தீய செயல்கள் வெளிப்படும் பொழுது மறுமையை பயப்படக்கூடிய மனிதனுக்கு இதுவும் பாதிப்பாக இருக்கிறது. அதே போல நம்முடைய இபாதத்துகளை இருக்கக்கூடமையானால் ஒவ்வொரு மனிதன் நினைக்கிறான், நம்ம ஈடுபாடாக செய்யறோமா, ஏதாவது தொழுகையா இருக்காது, எவ்வளவு உலகத்தை என்ன வருது, தொழுகையில அப்படியே இறைவனோடு ஒன்றி போய் நம்மால் தொழுக முடிகிறதா, இறை நினைவோட மாத்திரம் நம்ம யாராவது எந்த தொழுகை உருவத்து தொழுகையா நிலைநாட்டி இருக்கிறோமான்னு நெஞ்சில கை வைத்து பார்த்தால் இல்லைங்கிறது அனைவருடைய விடையாகவும் இருக்கும். அப்ப நம்ம என்ன தொழுகை போய் தொழுகா, வியாபாரத்தை பார்க்கிறோம், கணக்கு பார்க்கிறோம், எவன் கடன் தரணும்னு பார்க்கிறோம், வீட்டுல அடுப்பை பத்தி சோத்து அடுப்புல வச்சு போயிடலாம் நினைக்கிறோம், தொழுகை பெறும்போது ஃபுல்லா சட்டம் நீக்க நினைக்கிறோம். இதெல்லாம் ஒரு தொழுகை தானே, சுருட்டு மூஞ்சில அறிய மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகங்கள் வரும் பொழுது அதுவும் பெரிய அர்த்தமாயி இன்னத்த தொழுகை தான் சொல்லாம இருந்துருவோம், தொழுகை என்ன புண்ணியம், ஒரு யாரும் இறை நினைவு வரமாட்டேங்குது என்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறது, ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நமக்கு குழப்பங்கள் இருக்கிறது. இந்த மனக்குழப்பத்தினால என்ன விளைவு ஏற்படுகிறது என்றால், முதல்ல ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்கணும், தூக்கத்தை பாதிக்குது. அது ஒரு அறிகுறியா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். மனக்குழப்பம் நமக்கு இருக்குதா இல்லையா, படுத்துறோம் நீங்க தூங்குறீங்களா, எப்போதும் இல்ல, படுத்தவங்க தூங்கிட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லைன்னு அர்த்தம். படுத்த உடனே பல பிரச்சனை அது என்ன இது என்னன்னு நினைச்சிட்டு இருந்தோமே, ஆனால் நம்ம குழப்பத்திற்கு நம்மளை அறியாம என்ன செய்யறது, மனம் அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இதெல்லாம் சில அறிகுறிகள். மன அழுத்தம் நமக்கு இருக்குதா இல்லையாங்கிறது படுத்த உடனே தூங்க முடிந்தவனுக்கு மனக்குழப்பம் இல்லை ஒரு அறிகுறி. பசிச்ச உடனே சாப்பிடணும், பசிச்ச உடனே சாப்பிடணும், சாப்பாட்டுல உட்காந்துக்கிட்டு பசியாவும் இருக்கும், வாயில வச்சவங்க போகாது, சாப்பிடும்போது என்னென்னமோ யோசனை வரும், சாப்பாடு வாயில வச்சு நின்றுகிட்ட அவன் சாப்பிட உள்ள முழுங்கவும் மாட்டான், அடுத்த கவனம் இருக்கவும் மாட்டான். இந்த மாதிரி எல்லாம் நினைத்து கொண்டு வச்சது வச்சாப்புல இருக்கும், என்னங்க வச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வான், 2 வாய் முழுங்குவான். அவன் முழுங்குறது வாயுதான் முழுங்குமே தவிர நாக்கு ஒரு ருசிச்சு சாப்பிடாது, மனசோல ஒன்றாது, ஏதோ பேருக்கு எந்திரத்தனமாக சாப்பிட்டோம்னு சொன்னா நம்மள்கிட்ட குழப்பம் இருக்கு, மனம் தெளிவாகல அப்படிங்கிற ஒரு அறிகுறி. இதெல்லாம் இல்ல, என்னைக்கான அப்படி இருந்திருக்கோமா இல்லையா, டெய்லி இல்லாட்டா கூட சில பிரச்சனைகள் அழுத்தக்கூடிய நேரத்தில் ஒழுங்கா சாப்பிட மாட்டோம், ஒழுங்கா தூங்க மாட்டோம், ஒழுங்கா சகஜமாக கலகலப்பாக நம்மால இருக்க முடியாது, ஜோக்கரிச்சாக்க சிரிப்பு வராது, ஜோக்கரிச்சா ஒரு மனுஷன் சிரிக்குமா இல்லையா, ஜோக்கரிச்சா வாழ்ந்து போயிருப்பான். ஏன்னா அவன் வேற ஒரு மகன் அழுத்தி கொண்டிருக்கிறது, அவனுடைய மனசுல ஒரு அழுத்தமும் குழப்பமும் இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு பாதிப்புலாம் வரும். இதுல முத்தி போன நிலை என்ன தெரியுமா, செத்துட்டா பரவாயில்லையே ஒரு தற்கொலை எண்ணம். இந்த மனக்குழப்பத்தின் ஆரம்ப ஸ்டேஜ் என்னன்னா, தூக்கம் பசி இல்லாம ஈடுபாடு இல்லாம கடைக்கு போவோமே அப்படிமா போய் சொல்ல மாட்டான், கடை டெய்லி போகணுமா இல்லையா, வேலைக்கு போங்க, வேலைக்கு போக பார்ப்போம் எப்படி அர்த்தம், வேலைக்குன்னு போயிருந்தோம்ல, அந்தந்த வேலையை அந்த டயத்துக்கு செய்யணுமா இல்லையா, பள்ளிக்கூடத்துக்கு போவேன் நாளைக்கு போய்க்கணுமா. அப்ப எத்தனையும் படிக்க ஈடுபாடு இருக்காது, தொழிலுக்கு ஈடுபாடு இருக்காது, ஒரு விளையாடுறதுக்கு ஈடுபாடு, நிலத்துறையும் நல்லா விளையாடிட்டு இருப்பான், எல்லாரும் விளையாடுறா மாட்டேன்றான், உட்கார்ந்தே இருப்பான், இடிஞ்சு போய். இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் என்ன இருக்கிறது, மனிதனுக்கு ஏற்படுகிறது. அப்ப இந்த மாதிரி தற்கொலை அளவுக்கெல்லாம் முற்றி போகக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கணும். அப்ப இப்படி எல்லாம் ஒரு மனக்குழப்பத்தோட இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கணுமா இல்லையா. மனக்குழப்பம் சொன்னா இது ஒரு நோய், உடலுக்கு நோய் வர்ற மாதிரி மனசுக்கு வரக்கூடிய நோய் தான் இது மனக்குழப்பம். உடலுக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்து மருத்துவம் செய்ய முடியும், மனசுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாது. அப்ப மனசுக்கு என்ன இருக்கு, அந்த படைச்சவனிடமிருந்து ஒரு வழிகாட்டுதல் வந்தாதான் அது அவன் படைச்சவன் தெரியும். ரிப்பேர் பண்றது யாருக்கு தெரியும் கேட்டா, ஒரு பொருளை எவன் தயாரிக்கிறானோ அவனுக்கு தான் அதை சரி பண்ண தெரியும். அதுல பாட்டு என்ன செய்யணும், அவன் தான் அதை சரியான முறையில சொல்லி தருவான். அல்ல அவனிடமிருந்து பாடம் படித்தவர்களுக்கு அதை சரி பண்ண தெரியும், தயாரித்தவனுக்கு செய்ய தெரியும். அல்ல தயாரித்தவன் யார் கற்றுக்கொண்டார்களோ சர்வீஸ் பண்ணுவதற்கு அவங்களுக்கு அதை செய்ய முடியும். அப்ப இந்த மனிதனை படைத்தவன் யாரு, நம்மளை இந்த மாதிரி எல்லாம் படைச்சது யாருன்னு கூட அல்ல. அப்ப அல்லாஹ்தான் இதுக்கு வழிகாட்டுகளுமே தவிர
மனோதத்துவ நிபுணர்கள் நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த தலைப்பை எடுக்கும்போது கூட நல்ல நிறைய புக்கெல்லாம் படிச்சுக்கிறோங்க. நிறைய பேர் சொன்னாங்க மனோதத்துவ புக்கெல்லாம் நிறைய இருக்குது, அந்த டாக்டர் ஒன்று புக் இருக்கிறது, இந்த புக் இருக்குன்னாங்க. ஒன்னும் படிக்கலாம் தேவை கிடையாது. ஏன் அது எல்லாம் தவறு நம்ம சொல்றோம். இந்த மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் மனோதத்துவ நிபுணர்கள்லாம் கிடையாது. அது ஒரு சம்பாதிப்பதற்குரிய ஒரு வழிமுறை. மனோதத்துவம் நீங்க கவலையா இருக்குன்னு போனீங்கன்னா எல்லாம் லைட்டா எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அவர் வேணா அறிவுரை எடுப்பாரு. எப்படி லைட்டா எடுப்பான்? லைட்டா எடுக்கணும் எடுக்கிறான். அவன் லைட்டா எடுத்துக்கன்னா லைட்டா எடுக்கிறது எப்படிங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணுமா இல்லையா? பிரச்சனை பெருசாக்க கூடாது, சாதாரணமா எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். யாரு? மனோதத்துவ டாக்டர். அவர்கிட்ட போய் பார்க்கறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 10,000 பீஸ் வாங்குவாரு. அவர் லைட்டா எடுத்துக்கல. அவர் ஒரு மணி நேரத்துக்கு பீஸ் வாங்குறாருன்னா அவருக்கு எவ்வளவு பேராசை. அது கூட ஒரு மன அழுத்தம் தானே, அது ஒரு வகையான மனநோய் தானே. சரி பாவம் மனம் பாதிக்கப்பட்டு வர்றான் ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு போக வேண்டிய இல்லாம அவர் ஏசுவங்க உட்கார்ந்து செய்வாரு. 1 hour கன்சல்டிங் பீஸ் சொல்லி 10,000 கூட 5,000 கூட 15 நாளைக்கு வாங்குவாரு. அவனை மொட்டை அடிச்சு அவனை மனநோய் அதிகமாக்கி விட்டு அதான் நடக்கிறது. இதுதான் மனக்குழப்பத்தில் உள்ளதா? அது மாதிரி பிள்ளை இறந்து வச்சுங்க, அதனால ரொம்ப கவலையா இருக்காம கூட்டிட்டு போனோம்னு சொன்னா அதனால இறப்பெல்லாம் சகஜம் தானே அப்படி இப்படிப்பாரு. அவர் வீட்டுல ஒருத்தர் மூத்தாப்பா அப்படி இருப்பார். அவரு மனோதத்துவ ரீதியாக நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன செய்வாரு? அதெல்லாம் இறப்பெல்லாம் சகஜம் அப்படிலாம் அப்படி ஏதாவது சொல்லுவாரு. ஆனா அவங்க எல்லாம் பிராக்டிக்கலா இதை அனுபவித்தவங்களா? அவங்க சொல்லக்கூடிய அறிவுரை அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஏழுமா? எந்த டாக்டர் இந்த மௌத்துக்காக வேண்டி உங்களுக்கு அறிவுரை சொல்றாரு மனோதத்துவ டாக்டர், அவர் வீட்டில் ஒரு மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா அவருக்கு நீங்க திருப்பி இந்த அறிவுரை சொல்லணும். அந்த நாள் அவர் இருப்பாரு. அவர் இழிஞ்சு உட்கார்ந்துருவாரு. அவர் வறுமையில ஆட்பிட்டாருன்னு வைங்க, அவர் உங்க கையில் தான் இருப்பாரு. மனோதத்துவ ரீதியாக உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த வறுமை அவருக்கு ஏற்பட்டு விட்டால் அவர் நிலைமை என்னவா இருக்கு? உங்களை விட மோசமா இருக்கும். நீங்கள் சகித்துக் கொள்ற அளவுக்கு அவரால் என்ன செய்ய முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது. அப்ப ஒரு நம்பிக்கை முன்னாடி துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு போறீங்க. அவர் என்ன செய்வாரு? அதுக்கு ஏதாவது சில அறிவுரை சொல்வாரு. அது அவருக்கு நடந்திருந்தால் அவரை தாங்க விடாது. அப்ப அந்த மனோதத்துவ நிபுணர்கள்லாம் சும்மா ஒரு மக்கள்கிட்ட பேசி அந்த நேரத்தில் சமாளித்து அனுப்புகிறார்களே தவிர அவனுடைய மனசை குணப்படுத்தி இதை இப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும் என்று சொன்னால் மனசுல உட்காரணும். உட்கார்வு தகுந்தவாறு என்ன செய்யணும்? அந்த அறிவுரைகளும் போதனைகளும் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எந்த மனோதத்துவ புக்கை நீங்கள் படித்தாலும் சரி சும்மா வெறும் வரட்டு தத்துவமாக இருக்கும், வெறும் சித்தாந்தமாக இருக்கும், பிராக்டிக்கலாக நடைமுறைக்கு ஒத்து வராது. அதெல்லாம் படிச்சுட்டு ஒருத்தன் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டான் என்று சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஆளுக்கு எடுத்து சொல்லணும். எனவே அந்த புத்தகத்தை படித்து விட்டு மன அழுத்தத்திலிருந்து விடுபட வழி என்ன தெரியுமான்னு சொல்லலாமே தவிர அது நடைமுறைக்கு வரணும். எனக்கு வராது, அவனுக்கு வராது. அதான் உண்மை. அப்ப மன அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபடுவதற்கான வழி மனிதர்களுடைய சித்தாந்தங்கள்ல கிடையவே கிடையாது. அவங்களால் கண்டிப்பாக ஒரு மன அழுத்தத்தை யாருக்கும் குறைக்க முடியாது. நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கிறோம். நம்ம எத்தனை சகோதரர்கள் மன அழுத்தத்திற்காக வந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. அவங்க எல்லாம் கேட்டோம்னா என்ன ஆயிருக்கேன்? இருந்ததோட முத்தி போன நிலையில தான் அந்த டாக்டர் அனுப்பி வைப்பாங்க. இருந்ததை விட ஏற்கனவே பாதி நிலையில் ஒரு போயிருக்காரு. அவர் 3/4 வாசிக்கு ஆக்கித்தான் செய்ய பணம் கேட்டு கேட்டு ஒரு அளவுக்கு மேல இனிமே பணம் கொடுக்க இயலாது, இவங்க பரிசு வாங்க நம்மள்ட்ட சொல்லி கடைசியா என்ன செய்வாங்க? நம்மள்ட்ட வருவாங்க. அது மாதிரி எல்லாம் அவர்களுக்கு நம்ம மார்க் அடிப்படையில் சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லி அது அவர்கள் ஒரு நார்மலான நிலைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணா நிச்சயமா எல்லாம் வெற்றி தருமா. இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள், இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைகள் மாத்திரம்தான் இந்த மனக்குழப்பத்தை தீர்க்கும். மனக்குழப்பத்தை தீர்ப்பதற்கு இஸ்லாத்துல மட்டும்தான் மருந்து இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்கு மனோதத்துவ நிபுணர்கள் எல்லாம் அதுவும் எடுத்தார்கள். நீ மனோதத்துவம் படிச்சிருக்கலாம் நம்ம கேட்டாங்க. நான் படிக்கணும் மனோதத்துவத்தை எல்லாத்தையுமே இஸ்லாம் படிச்சு வந்துட்டுவ மனோதத்துவ நீங்க டாக்டரா நீங்க எந்த தலைப்பெல்லாம் எடுக்கிறீங்கன்னு சில பேர் என்ன கேட்டாங்க. நம்ம அந்த செக்ஷனுக்கு வரவே மாட்டோம். எந்த செக்ஷனு? இந்த மனோதத்துவ டாக்டர்கள் என்னவெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய சித்தாந்தம் எதுவுமே நடைமுறைக்கு வருவார். ஏட்டு சுரக்காய்ன்னு சொல்லுவாங்களே, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா? ஏட்டுல சுரக்காய் எழுத சமைக்க முடியுமா? சுரக்காயை தான் சமைக்க முடியும். ஏட்டு சுரக்காய் கறிக்கு என்ன செய்யாது? உதவாது. இதெல்லாம் ஏட்டு சுரக்காய்களை நம்ம பார்த்த வகையில படித்த வகையில இந்த மனோதத்துவம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே ஏட்டு சுரக்காய்களா இருக்கிறதே தவிர சமைத்து சாப்பிடுகிற சுரக்காயாக கிடையாது. ஆனால் மனோதத்துவத்துக்கு இஸ்லாத்துல
சொல்லக்கூடிய தீர்வை பார்த்தோம்னு சொன்னா நம்ம அதிசயித்து போயிடுவோம். ஏன் தீர்வு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப நம்ம என்னெல்லாம் சந்திக்கிறோமோ அவ்வளவே சந்தித்தார்கள். இந்த தீர்வு சொல்லக்கூடிய யாரும் சந்திச்சதில்லை. இப்ப நம்ம சந்தித்திருக்கிற 90% பிரச்சனைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சந்தித்த பிரச்சனைகள் தான். அந்த பிரச்சனைகளை சந்தித்த பிறகு அவங்க எந்த ஒரு பிரச்சனைக்காவது மன அழுத்தத்துக்கு உள்ளானார்களா? அவர்களை ஏதாவது பாதிச்சுட்டா? அவர்களுடைய ரொட்டீனான எந்த ஒரு வாழ்க்கையிலாவது அது அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சா? இடிஞ்சு உட்காரக்கூடிய நிலைமையில அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காவது ஆளானார்களா? இல்ல. அப்ப ஒரு மனிதர் இதுக்கு தீர்வு சொல்றாருன்னு சொன்னா அவர் அனைத்தையும் சந்திச்சு நின்று காட்டிருக்கணும். ஸ்டெடியா எது வந்தாலும் அதை கலங்காம ஸ்டெடியா நின்று காட்டின ஒரு ஆள் சொல்லும் பொழுது அதான் தீர்வு சொல்வது தகுதியான அடையாளம். இப்ப எந்த மனோத நிபுணருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த பிரச்சனைகள் அளவுக்கு வறுமையானால் அரை மணி நேரம் தாக்கு பிடிக்க மாட்டார்கள். எந்த பெரிய நிபுணராக இருந்தாலும் சரி, ஊருக்கெல்லாம் மனோதத்துவத்தை சொன்ன நிபுணர்களாக இருந்தாலும் சரி, இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அரை மணி நேரத்தில் மண்டலாகி விடுவார்கள். அதான் உண்மை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, அவங்க குழந்தையிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க, சிறு வயசுல இருந்து ஒரு அனாதையாக அவங்க ஆரம்பமே என்ன, சிறு வயசுல அனாதைங்கிறது எவ்வளவு பெரிய மேட்ரு. ஒரு மனிதனுக்கு தாய் பாசம் இல்லாம, தகப்பனுடைய பாசம் இல்லாம, இன்னொருத்தருடைய தயவுல பெரியப்பா இருக்குன்னு தாத்தாவா இருக்கட்டும், அது ஒரு தயவு தானே. நம்ம தாயத்தையும் தந்தையத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உரிமையும், தாயும் தந்தையும் காட்டக்கூடிய அக்கறையும் பெரியப்பாட்ட பார்க்க முடியுமா? தாத்தாட்ட பார்க்க முடியுமா? வேற வேற ஆளுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க, இவங்க கவனிக்கிறேன்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான். தாய் தந்தை இருக்கும் பொழுது தாத்தா கவனிக்கிற கூட கவனிச்சாருன்னா அதோட பிளஸ் ஆகும்போது ஒரு சந்தோஷமா இருக்கு. மொத்தமே தாத்தா தாத்தான்னு வைங்க, அதெல்லாம் இருக்காது. அது ஈடுபாட்டோட உள்ள உதவியாக இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பெரியப்பா சின்னப்பா தத்தெடுத்துட்டாங்க வைங்க, பெத்த பிள்ளைய ஒரு மாதிரியாகவும் இந்த மாதிரி தத்து எடுத்துக்கொண்ட பிள்ளைய வேற ஒரு மாதிரி சோறுதான் போறாங்க, வேற ஒரு மாதிரியாக நடத்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தாத்தாட்ட இருந்தாருங்களோம், ஆரம்பிக்க விட்டார். அவரு தாத்தாட்ட இருந்தாருன்னா தாத்தாட்ட போய் சொல்லி வச்சிருந்தாரா? அவரை அவங்க பிள்ளைகளை வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க, இவரு தாஜாப்பா இல்லாத பிள்ளைதானே என்று அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆடு மேய்ச்சி என்ன செஞ்சாரு? சிறு வயசுல ஆடு தானே மேய்ச்சாங்க. ஏன் ஆடு மேய்ச்சாங்க? வாப்பா உமா இருந்து ஆடு மேய்க்க விட்டுருப்பாங்களா? அப்ப தாய் தந்தை இல்லாத காரணத்தினால் ஆடு மேய்க்க அனுப்பினார்கள். அது என்ன ஆடு மேய்க்க அனுப்பின என்ன பாதிச்சவங்கள? கடைசியில பெரிய சக்கரவர்த்தியாக மாமன்னராக இருக்கும் பொழுது அது அடிக்கடி சொல்லி சந்தோஷமா தருவாங்க. என்னப்ப பெரிய கவலைப்படுறீங்க, நானும் சின்னத்தில் ஆடு மேய்ச்சா என்ன பெரிய மேட்ரு, ஆடு மேய்க்கலாம் கஷ்டத்திற்கு யாராவது சொன்னால் நானும் மக்காவிலே சில குடும்பத்தினருக்கு சின்ன அற்ப சில்லறை காசுகளுக்காக கூலிக்கு ஆடு மேய்த்து வந்தான். இது பெரிய மேட்டரா என்று அசால்ட்டா சொல்றாங்க. அது பெரிய வடுவாக பாதிக்கல. கண்ணு கஷ்டப்பட தெரியுமா சொத்து அப்படி சொல்லல, கண்ணீர் விட்டதை சொல்லல. அது எப்படி சொல்றாங்க? இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லப்பா, நான் பார்க்காத மேட்டரா, இதெல்லாம் இனியே உன்னை பாதிக்குங்கிறாங்க. இது என்னைய பாதிக்கலையே, நானும் தான் ஆடு மேய்ச்சேன். அப்ப அவ்வளவு உயர்ந்த குலத்திலையும் சமுதாயத்தில் அந்தஸ்தில் இருந்தும் கூட அனாதையாக இருந்தார்கள், அவர்களை பாதிக்கல. ஆடு மேய்க்க அனுப்பினார்கள், அது என்ன செய்யல, அவங்களை பாதிக்கவில்லை. பிறகு அவங்க இளைஞராக ஆன பிறகு சம்பாதித்து பெரிய செல்வந்தராக அல்லாத சொல்லி காட்டுறாரு, வஜதுக்கு ஆயிரம் சாதனா, நீ வறுமையில இருந்தாய், ஆடு மேய்த்துக் கொண்டு கஷ்டப்பட்டுக் கொண்டு வறுமையில இருந்தாய், உன்னை நான் செல்வந்தனாக்கி இருக்கிறேன். அல்லாஹ் செல்வந்தனாக்கி இருக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு செல்வம் இருக்கும்? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று தன்னை அறிவிக்கக்கூடிய, அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெற்று அறிவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். அல்லாஹ்வே உன்னை செல்வந்தராக்கிட்டேன்னு சொல்ற அளவுக்கு, அல்லாஹ்வே சொன்னா ஒரு பெரிய செல்வந்தம் இருக்கணும். அல்லாஹ்ட்ட பெருசா சின்ன தெரியும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வஜதுக்கு ஆயிரம் சாதனா, உன்னைய வறுமையில இருக்க கண்டு உன்னை செல்வந்தனாக நான் ஆக்கினேன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அதே மாதிரி நீ எத்தீமாக இருந்தாய்,